நல்ல மணவாளனுக்குரிய மணவாட்டியாய் நீ ஆயத்தப்படு, பிறரையும் ஆயத்தப்படுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காத்திருப்பு கர்த்தரை காணுவதற்காகவே. உங்களை அடியேனை தாழ்த்துகின்றேன். அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. மீட்பர் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மறுபடியுமாய் தேவ வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். ஒருவேளை கடந்த நாட்களிலே எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? கடந்த நாட்டில் என்ன மெசேஜ் நடந்தது? காத்திருப்பு தான் குறித்து பேசணும். ஆனால் கடைசியாக ஒரு மனிதனை குறித்து முடித்தது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? கடைசியாக ஒரு மனுஷனை, லாஸ்ட்டாக ஒரு மனுஷனை குறித்து பேசி முடித்தேன். வருஷத்தின் முடிவு. பாஸ்டர் உங்களை கேட்கவே இல்லையா? நான் ஆட்டுக்குட்டிங்கெல்லாம் பேசணும், மேய்ப்பர்லாம் என்ன பண்ணோம்? அல்லேலூயா. நல்ல ஒரு காரியத்தை நம் மனதில் வைத்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் கடைசி ஆராதனை போன வருடத்தில் இல்லைங்களா? அந்த ஆராதனை எதோடு முடிச்சிட்டாரு? அங்கே எதை முடிச்சிட்டாரு? யூதாவோடு கூட முடிச்சாரு. ஆனால் ஒரு காரியத்தை அழுத்தம் திருத்தமாக ஆண்டவர் சொன்னார். சபையில் என்ன பண்ணக்கூடாது? உறவுகளுக்கு இடம் இல்லை. அப்போ இங்கே யாருக்கு இடம் இருக்குது? இயேசுவானவரை ஏற்றுக்கொள்கின்ற எல்லாருக்கும் இங்கே இடம் இருக்குது. அதுக்கு தடையே இல்லை. அல்லேலூயா. அவர் ஆண்டவர் என்னை எப்படி பார்க்க விரும்பவில்லை தெரியுமா? நான் இந்த அல்லேலூயா அப்படின்ற ஒரு காரியத்தை இங்கே ஆண்டவர் என்ன பண்ணல. ரெண்டாவது ஒரு விஷயம், அவர் ஜாதியும் பார்க்க மாட்டார், அல்லேலூயா, உறவையும் பார்க்க மாட்டார். அவர்கிட்ட மரியாளும் அவர் சகோதரர்களும் போய் நின்னா உடனே அவர் சொல்ற வார்த்தை என்ன சொல்லுங்க? தேவனுடைய சத்தத்திற்கு எவன் செவி கொடுக்கிறானோ அவனே எனக்கு தாயும் எனக்கு சகோதரம். அல்லேலூயா. அப்ப அப்படியாப்பட்டவர்களை மட்டும்தான் தேவன் பார்க்கிறாரு. அப்ப நம்ம இங்க வந்து யாரை பார்க்கணும்? தேவனை பார்க்கணும். அப்பதான் ஊழியக்காரரானாலும் உங்களை பார்க்கணும்னா நீ முதல்ல யாரை பார்க்கணும்? ஏசப்பா பார்க்கணும். அப்போ ஏசப்பா என்ன பண்ணுறாரு? ஊழியக்காரனுடைய இருதயத்தை அப்படியே திருப்பிடுவார். எப்படி பார்வோனின் இருதயத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கடினப்படுத்துறாரு, லகுவாக்குறாரு, கடினப்படுத்துறாரு, லகுவாக்குறாரு. அப்போ அவரால் எதை டியூனிங் பண்ண முடியும்? இருதயத்தை டியூனிங். எவன் இருதயம் வேணாலும் இருக்கட்டும், அது எப்படியாப்பட்ட பரிசுத்தவானா இருக்கட்டும், நினைச்சார்னா மாற்றிடுவார். அல்லேலூயா. அப்போ ஒரு வேளை நம் அப்படி எதிர்பார்ப்போமானால், அந்த எதிர்பார்ப்பு நிறைவேற வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு ரகசியம் என்னன்னா, நீ தேவனை பார். இங்க வந்து யாரும் என்ன பண்ணாத. அதே மாதிரி உனக்கு பொறுப்பு கனம் வந்துருச்சுன்னா நீ அத்தோடு என்ன பண்ணும்? உன் ஸ்தானத்தில் நின்று என்ன பண்ணும்? உன்னுடைய காரியத்தை கவனத்தோடு கூட பார்த்துக்கணும், இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு பிற்பாடு நான் என்ன பண்ணக்கூடாது? இன்னும் கூட வளராத குழந்தையை போல நான் அவங்கள பார்க்குறேன், இவங்கள பார்க்குறேன், யாரையும் பார்க்க தேவையில்ல. இங்கே கர்த்தரை பார். அவர் உன்னோடு கூட பேசுகின்ற சத்தத்திற்கு செவி கொடு, அவருடைய சித்தத்தை செய்து முடி. சரி, கடந்த நாட்களை போல இந்த நாட்களுக்குள்ளும் என்ன வந்துடும்? நம்ம காத்திருக்க வேண்டும். அந்த காத்திருப்பு எப்படியா இருக்க வேண்டும்? எப்படி இருக்குன்னா, பெற்றுக்கொள்ள தக்கதா. கைகளை தட்டுவோம். என்ன பண்ண? கை தட்டும். உன் காத்திருப்பு எப்படி இருக்கணும்? வாய் இருக்கிற பிள்ளை தான் பழைக்குமா? அவர் மூப்பர் ஆனோடனே அவர் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டார். அண்ணன் நான் பாயிண்ட் சொல்கிறேன்னா நீங்கள் கேளுங்கண்ணா. உண்மையாலுமே அது நல்லது. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பா. பேசாத என்ன பண்ண கர்த்தர் பேசச்சு. ஏன்னா இந்த இடத்துல நம்ம நிற்கும் போது மற்ற எல்லாரும் என்ன பண்ணணும்? பேசணும், கேட்கணும். அந்த உன் ஆடுகள் சத்தத்தை என்ன பண்ணணும்? கேட்கணும். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுப்பது போல என் ஆடுகளுடைய சத்தத்தை என்ன பண்ணும்? அப்பதான் தெரியும். அல்லேலூயா. இது ஆடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த இடத்துல பேசணும். நான் ஊமை அல்ல, நான் யாரு இல்லை, ஊமை இல்லை. ஆண்டவர் படி சொல்ல நல்ல வாயை கொடுத்து என்ன பண்ணாரு? அழகா பூரண மனுஷனாய் மனுஷியாய் உங்களை என்னையும் அழகா தேவன் படிச்சார், இல்லைங்களா? இப்போ நம் காத்திருப்பு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்க வேண்டும். அதையே தான் சிமியோன் அங்கே செய்தார் என்று லூக்காக்கு எழுதின நிருபத்தின் 2வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில் கடந்த நாட்களில் நம்ம என்ன பண்ணோம்? பேசி கொண்டு இருந்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? வாசிப்போம் அந்த வசனத்துக்கு நேராக கொஞ்சம் காண. அப்போது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தார். அவர் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனும் இஸ்ரவேலின் அல்லேலூயா ஆறுதலின் தெய்வமே
உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போம் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென். துதித்துக் கொண்டிருப்பார்கள். இங்க வந்தா தூய மனதோடு கூட துதிக்கிறாங்க. இங்க கசப்பு இருக்க மாட்டேங்குது, போராம இருக்க மாட்டேங்குது, பொச்சரிப்பு இருக்க மாட்டேங்குது, ஒருத்தருக்கு விரோதமா பேசுகின்ற வார்த்தைகள் இருக்க மாட்டேங்குது. இங்க வந்தா பார்த்தா எப்படி ஆயிடுது, நம்ம சாதாரணமா இருக்கிற மனசு கூட தூய மனதாய். அப்போ தேவ சமூகத்துல காத்திருப்பது நல்லது. நான் காத்திருப்பது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமா இருக்குது. நான் எதுக்கோ வரேன் பிரதர், எதையோ போறேன் இல்ல. உன் தரிசனம் தேவ சமூகத்தில் நீ காத்திருப்பது உன்னை பெற்றுக்கொள்ள செய்யத்தக்கதாக அழைத்து செல்ல வேண்டும். அதை செய்யத்தக்கதாக சிமியோன் அங்கு வந்து காத்திருக்கிறார். அவர் இவ்வளவு நாள் இந்த பூமியில பிறந்தது, வளர்ந்தது, வாழ்ந்தது, சகல காரியத்தையும் அனுபவித்தது, பெற்றுக்கொண்டது எல்லாம் இந்த ஒரே ஒரு நாளுக்காக. அல்லேலூயா. ஏன்னா அங்க அதற்கு முன்னாடி வசனம் அழகா சொல்லும், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவோடு 2 புறா குஞ்சுக்களோடு கூட பலியாக செலுத்தவும் அவரை கொண்டு வராங்கப்பா. மகிமையின் ராஜா எங்க கொண்டு வராங்க? ஆலயத்துக்கு கொண்டு வராங்க. அந்த தரிசனத்தை பார்ப்பதற்கு எத்தனையோ ஆண்டு காலமாய் ஒரு மனுஷன் காத்திருக்கிறான். ஒருவேளை ஆபிரகாமை குறிச்சு வேதம் சொல்லப்பட்டிருக்கும், அவர் 25 ஆண்டு காலங்கள் என்ன பண்ணாரா? கிட்டத்தட்ட சிமியோனுக்கு எத்தனை வயசுன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது, 120 வயசு வரைக்கும் காத்துனுக்கிறான். 120 வருஷமா ஒரு மனுஷன் ஒருவரை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறான். அந்த ஒரு நாளுக்காக அவன் காத்திருப்பு எத்தனை ஆண்டுகள்? அல்லேலூயா. பெரிய விஷயம் இல்லைங்களா இது? எத்தனை பேர் காத்திருப்போம்? கொஞ்ச நேரம் ஆகட்டும் பாருங்களேன். கொஞ்ச நேரம் ஆனோடனே என்ன பண்ணும்? இடுப்பு வலிக்கும், வயிறு வலிக்கும், வாய் வலிக்கும் எல்லாம். என்னால காத்திருக்க முடியல. ஆனால் காத்திருக்க உன்னை நீ பழக்கப்படுத்திக் கொள்ளும் பொழுது அது பெற்றிருப்புக்கு நேராக உன்னை அழைத்து சென்று விடும். அல்லேலூயா. நான் காத்திருப்பது வீணாய் விருதான காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக இருக்கக்கூடாது. அது நிரந்தரமா இருக்கணும், என்னை நித்தியமா நடத்தணும். மகிமையின் ராஜாவிடத்தில் என்னை கொண்டு போய் என்ன பண்ணும்? சேர்த்து விட வேண்டும். அப்படி நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக காத்திருக்கிறேனா, இல்ல வீணா விருதா பேசி என் நேரத்தை கழிக்கிறது இல்லாம உங்க நேரத்தையும் கழிக்கிறேன்னா? அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். என் வாழ்க்கையில நான் என்னைக்கோ ஒரு நாள் என்ன பண்ண போறேன்? இந்த பூமியை விட்டு கடந்து செல்ல போறேன். கடந்து செல்லும் போது நான் இன்னைக்கு காத்திருப்பதற்கான பலனை பெற்றுக்கொள்ள கடந்து செல்லணும். எல்லாம் என்ன பண்றது? என்ன அடக்க ஆராதனை பண்ணும்போது அது இல்லை. என் வாழ்க்கையின் முடிவு அது சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும். அதற்காக நான் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். தேவ சமூகம் உன்னை உருவாக்குகின்ற இடம், உன்னை உடைத்து விடுகின்ற இடம், உன்னிடத்தில் இருக்கிற எல்லா அசுசிகளையும் உனக்கு காண்பிக்கிற இடம். அந்த இடத்தில் நீ போகும்போது உன்னை நீ தாழ்த்தி ஒப்பு கொடுப்பாயானால் கர்த்தர் உன்னை உருவாக்கி விடுவார். அங்கே காத்திருக்கிறான். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமிலே இருந்தா. அவன் எப்படியாப்பட்டவன்? அங்கே இருந்தாலும் நீதியற்ற ஜனங்களின் மத்தியில் நடந்திருந்தாலும் என் காத்திருப்பு மகிமையின் தேவன் என்பதினாலே அங்கே அவர்களுக்குள்ளே அந்த மனுஷன் விசேஷித்தவன். அல்லேலூயா. அநியாயம் செய்வாங்கப்பா, கல்லெறிவாங்க, சொந்த ஜனங்களாலும் என்ன பண்ணுவாங்க? எதிர்த்து நிற்பாங்க. அப்படியாப்பட்ட கூட்டத்தில் ஒரு மனுஷன் தேவனுக்காக காத்திருக்கிறான். அவன் யாரையும் பார்க்கல, உறவுகளை பார்க்கல, சொந்தங்களை பார்க்கல, நண்பர்களை பார்க்கல, தன்னோடு கூட பணியாற்றுகின்ற உடன் ஊழியர்களை பார்க்கல. அவன் பார்வையெல்லாம் நான் பார்க்க போற ஒருவருக்காக மாத்திரம் என்று அவன் காத்திருந்த காத்திருப்புக்கான பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக காத்திருந்தான். அல்லேலூயா.
அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமிலே இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனாயும் இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்திருக்கிறவனாய் இருந்தான். அந்த அவன் மேல பரிசுத்த ஆவி இருந்துச்சு, அவனோடு கூட தேவனும் இருந்தார். அல்லேலூயா. அந்த காத்திருப்பு அவனுக்கு ஒரு நிறைவை கொடுத்துச்சு. பார்த்துட்டான், அப்பா ஆறுதலின் தெய்வம் வராரு. அல்லேலூயா. ஆறுதலின் தெய்வம் எப்படி வராரு? சும்மா வரல, குழந்தை பாலனாய் 16,000 பேர்களிலே சிறந்தவராய் ரொம்ப அழகான ஒரு குழந்தை தூக்கிட்டு வராங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், அழகு நிறைந்தவர். அவருடைய கண்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்களா. அந்த ரூபம் எப்படி இருக்கும், அவர் முகச்சாயல் எப்படி இருக்கும், அவர் கண்ணுங்கள் எப்படி இருந்திருக்கும், கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. மரியாள் அந்த அழகு நிறைந்தவரை அழைத்து வருகின்றார்கள் பலிபீட தண்டையிலே. ஒரு மனுஷன் அதற்கு முன்பாக போய் காத்து கிடக்கிறான். தேவன் வரத்துக்கு முன்னாடி நீ காத்திருப்பாய், ஆனால் நிச்சயம் கர்த்தருடைய பார்வையில் நீ என்ன பண்ற? அல்லேலூயா. நீங்க தேவனுக்கு முன்னாடி இங்க வந்து பாருங்களா, ஆண்டவர் உள்ள என்டர் ஆகும் போது யார் இது? பார்வை மேலதான் இருக்கும். அங்கே சிமியோனு காத்திருந்தான், கர்த்தரோ அவனை பார்த்து விட்டார். அல்லேலூயா. ஒருவேளை அவன் அன்னைக்கு காத்து இல்லைன்னா அவனால என்ன பண்ணிருக்க முடியாது? பார்த்துருக்க முடியாது. இன்னொரு விஷயம் தெரியுங்களா, அவன் கரெக்டா பரிசுத்த ஆவியானோடு கூட ஒரு உறவுல இருந்தான். நம்ம உறவுகள் யாரு கூட இருக்கணும்? அப்பதான் தேவனை நாம் பெற்றுக்கொள்ள பார்க்கத்தக்கதாக, அவரோடு கூட பழகத்தக்கதாக தேவன் என்ன பண்ணுவார்? நம்மை காத்திருக்க செய்வார். அவரோடு கூட உறவு இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம சிந்தனை எல்லாம் எங்க போயிடும்? வெளியே போயிடும். அப்புறம் தேவனுக்கு பிரியமா நான் என்னால என்ன பண்ண முடியாது? ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. நான் நேற்று ஒரு மகனை பார்த்துட்டேன். அவன் என்ன பார்த்துட்டான், கேட்டவர் சொல்றாரு, டேடி நான் தூங்கிட்டேன். இன்னைக்கு கர்த்தருக்காக காத்திருக்க கூடாதபடிக்கு உனக்கு நித்திரை மயக்கம் வருதானால், அல்லேலூயா, உன் நித்திரை களைய போகின்ற காலம் சீக்கிரம் வருதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அன்னைக்கு நீ நினைச்சு பார்க்கிற இந்த தூக்கம் இருக்காது. கர்த்தரை தேடக்கூடாதபடிக்கு நான் ஒருவேளை அன்னைக்கு போய் தேடுவேன் போனாலும் அன்னைக்கு கர்த்தரை என்னால தேட முடியாது, கர்த்தரை என்னால பார்க்க முடியாது. நியமிக்கப்பட்ட நாட்களிலே தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் எச்சரிப்போடு கூட தேவனை தேடுவீரானால் அவரை தரிசித்து விடுவீர்கள். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை மாற 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 நமக்குள்ள மெச்சூர்டு வந்துடணும். நம்ம இருக்கிற மாதிரி என்ன பண்ணக்கூடாது? நான் பழைய மாதிரியே இருக்கிறேன் பிரதர் அப்படின்னா அந்த வாழ்க்கையில ஒரு அர்த்தமும் இல்லையா? அர்த்தம் இல்லாம வாழ்க்கை வாழறதும் வீண் தான். உலகத்தான் சொல்றான், நான் மரித்தா என்ன சொல்லணும்? என் பேரை சொல்லணும். அப்ப கர்த்தருக்குள்ள இருக்கிற நீய நானும் தான் இந்த காரியத்தை சொல்லணும். நீ மறிச்சா என்ன பண்ண? உனக்கு பின்னாடி வர ஜெனரேஷன் சொல்லலாம், இந்த அக்கா, இந்த அண்ணன், இந்த ஊழியக்காரமா, இந்த ஊழியக்காரங்க என்னை உருவாக்குனாங்க, இதற்காக என்ன பண்ணாங்க? அவங்க இன்னைக்கு இல்லைனாலும் அவர்களால் பிறப்பிக்கப்பட்ட நாங்கள் இந்த பூமியில தான் இருக்கிறோம். அல்லேலூயா. உன்னை குறிச்சு அப்படி சொல்லத்தக்கதாக உன் வாழ்க்கை இருக்கிறதா? அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஏனோ தானே என்று வாழ்க்கை வாழ்வது வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணணும்? தேவனுக்கு பிரியமாய் வாழத்தக்கதாக உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கை மாறினாலும் அது தேவனுக்கு பிரியமா. சகோதரிங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க. என் வாழ்க்கை மாறினாலும் என்ன பண்ண? நான் தேவனுக்கு பிரியமா வாழணும். ஆண்டவரே, ஒருவேளை நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தரை குறித்து பேசத்தக்கதாக நான் அநேக ஊழியர்களையும் ஊழியக்காரர்களையும் எழுப்பின. ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும். நான் இல்லைனாலும் என்னை குறித்து பேசணும். அப்படி சொல்லத்தக்கதாக உன் வாழ்க்கை இருக்குமானால் நீ சரியான பாதையில போற. செத்தா போதண்டான்னு நினைச்சா அப்படின்னு ஒரு வாழ்க்கை வாழறோம்னு நம்ம வாழறதுக்கு அர்த்தமே இல்லை. சிலர்லாம் சொல்லுவாங்கல்ல, இது போய் சேர்ந்துச்சுன்னா அப்படின்ட்டு அர்த்தம் இல்லாத வாழ்க்கை. நீங்க மரித்தாலும் உன்னை குறித்து மற்றவர்கள் பேச வேண்டும். உன் மரணம் பல ஆண்டுகள் இருக்கலாம். இன்னைக்கு ஆபிரகாமை குறித்து பேசினால, விசுவாசத்தை 25 ஆண்டு காலங்கள் காத்திருந்தார். சிமியோனை குறித்து பேசுறோம். சிமியோன் யாருன்னு தெரியாது, எனக்கு உறவுக்காரர் இல்லை, எனக்கு தெரிஞ்சவர் இல்லை, எனக்கு நெருங்கினவர் இல்லை. ஆனாலும் அவர் குறித்து பேசுவதற்கான காரணம் என்ன சொல்லுங்க? பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க. எதுக்கு? அவர் தேவனுக்காக காத்திருந்தார். அதே இடத்துல தேவன் இன்னும் என்ன நிக்க வச்சு என்ன பண்றாரு? காத்திருக்க செய்யறாரு.
காத்திருப்பீர்களானால் நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள். அங்கே வேதம் அழகா சொல்லுது, அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமிலே இருந்தான். அவன் நீதியும் உள்ளவனாயும் ஆறுதல் வரை என்ன பண்ணிட்டான், காத்திருந்தான். ஏன்னா அநேக ஜனங்களுக்கு ஆறுதல் தேவை. கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீர் ஊற்றாய். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீர் ஊற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென். சீயோனை காண்பார்கள். ஓடினா ஒரு இடத்துல களைப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்வடைய மாட்டோம். அல்லேலூயா. ஆனா அவருக்குள்ள பலன் வேணும். சிமியோனுக்கு 120 வயசு ஆச்சுன்னு சொல்றாங்க. எத்தனை பேர் 120 வயசுல சர்ச்சைக்கு வருவீங்க? இப்ப என்ன வயசாச்சு உங்களுக்கு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஆளுக்கு ஒரு வயசு சொல்லுவோம். 120 வயசுல யாருப்பா இப்பயே எங்க பிரதர் நீங்க 2வது மாடிலே வச்சிட்டீங்க, நாங்க ஏறத்துக்குள்ள இடுப்பெல்லாம். அல்லேலூயா. நம்மளுக்கு ஒரு லோன் சாங்ஷன் ஆச்சுன்னா 10வது மாடி வரைக்கும் ஏறுவோம். அப்ப எனக்கு இன்னும் வலிக்காது, குறுக்கும் வலிக்காது, நடுக்கும் வலிக்காது. கர்த்தரை தேட வந்தா என்ன வலிக்கும்? நான் எங்க அம்மாவை கேட்கிறேன், நேத்து பார்த்து பேசியிருந்தேன், கேட்டேன், ஏமா ஊர்ல இருக்கிற எல்லாரும் சர்ச்சைக்கு போறாங்க, நீ வர வேண்டியதானே? எங்கப்பா ஏறி ஏறி வரத்துக்கு படி ஏறவே முடியலப்பா. அல்லேலூயா. உட்காந்து தான் வரணும் போல இருக்குப்பா. எங்க வரத்துக்கு? அல்லேலூயா. நான் நினைச்சேன் அது உன் சித்தம், உன் விருப்பம், உங்ககிட்டயே ஒப்பு கொடுக்குறேன், சரிம்மா நீ உன் வேலையை பாருன்ட்டு அவங்க அப்படியே பெனாத்தினடி போயிட்டாங்க. நம்ம தேவனை தேடத்தக்கதாக அழைக்கும் பொழுது நான் பெற்றுக்கொள்ள போகின்றேன் என்ற மனநிலை இல்லை. இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுமா, நம்மள சார்ந்தவங்களே தேவனை அறியாத பிள்ளைங்கலாம் சிலர் இருக்கிறாங்க. அவங்களாம் கேட்டாங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு கல்லறை கிடைக்கும்னு போறோம்ப்பா. என்ன கிடைக்குமா? நானே வாங்கி தருவாங்க. அல்லேலூயா. கலர் தானே. உன்னை புதைப்பதற்கல்ல, உன்னை விதைப்பதற்காக தேவன் அழைக்கிறார். நீ முளைத்தெழ வேண்டும், அநேகருக்கு முன்பாக சாட்சியாக இருக்க வேண்டும். எத்தனை ஆண்டுகள் கடந்து சென்றாலும் நீ என்ன பண்ணும், இங்கு கனி கொடுக்கத்தக்கதாக ஒரு வாழ்க்கை உன்னிடத்துல வேண்டும். நல்ல மரம் என்ன பண்ண சொல்லுங்க? வாழை மரத்தை பார்த்துக்கிறீங்களா? செத்தாலும் பலனை கொடுக்கும். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு, செத்தாலும் சாவேனையா, உம்மைவிட மாட்டேனையா, இரக்கங்கள் நிறைந்தவரே ஏசையா, இரக்கங்கள் நிறைந்தவரே ஏசையா, இரக்கங்கள் நிறைந்தவரே. அல்லேலூயா. செத்தாலும் சாவேனையா, நான் போன அடுத்தது இன்னொரு வாழைக்கண்ணு வந்துடும். உன் நம்பிக்கை அப்படி இருக்கணும். நான் இல்லைனாலும் என் பெயரை சொல்றதுக்கு ஒரு ஊழியக்காரனை நான் உருவாக்கிட்டேன், ஒரு ஊழியக்காரச்சை உருவாக்கிட்டேன். எங்கேயோ 120 வருஷத்துக்கு முன்னாடி, 120 வருஷமா வாழ்ந்த, அநேக ஆண்டுகளுக்கு முன்னாடி உயிரோடு கூட இருந்த சிமியோனை குறித்து நீய நானும் பேசுறேன் பிரதர். சகோதரனே சகோதரிய, 2000 ஆண்டுகள் கடந்து போச்சு. 2000 வருஷத்துல சிமியோன ஒருத்தனும் மறக்காத இடத்துல தேவன் நிக்க வைக்க காரணம் தெரியுமா? அவன் சமாதானத்தை தேடினான். நீ எதை தேடுற? தேவ சமூகத்துக்கு வந்தா ஒரு சமாதானம் பிரதர். இங்க வந்து கர்த்தரை மட்டும் தான் பார்க்கணும் இல்ல. எங்க சொந்தக்காரர் வந்துட்டாங்க, அவங்கள பார்க்க வந்தேன். மழைக்கு ஒதுங்கினவங்களாம் ரட்சிக்கப்பட்டுக்கிறான் தெரியுங்களா உங்களுக்கு? 70ல பல்லாவரத்தில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு, பெரிய மீட்டிங் நடந்துச்சு. 70ல இப்போ போல கிடையாது. அன்னைக்கு ஊழியக்காரர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அந்த மீட்டிங் நடத்தத்தக்கதாக அந்த வீதிகளில் ஃபங்க்ஷனுங்க பர்மிஷன்லாம் வாங்கி என்ன பண்ணாங்க, பெரிய ஸ்டேஜ் எல்லாம் போட்டு நடத்தின நாட்களில் பெரும் மழை வந்து விட்டது. பெருமழை வந்தபோது ஜனங்கள் கலைந்து போனார்கள். ஒரு சிலரோ அந்த மழையின் தாக்கத்திற்கு பயந்து ஓலை குடிசைகளின் ஓரத்தில் நின்று அந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. ஊழியக்காரர் போல
மழையில நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. அந்த சத்தியத்தை கேட்டாங்க. நாட்கள் பல கடந்து போனது. 3 மாதங்கள் ஆன பிற்பாடு அந்த ஊழியக்காரர் மறுபடியும் அதே பட்டணத்துக்கு வருகிறார். அப்ப அவரிடத்துல ஒரு சாட்சி சொல்றாங்க. ஐயா, அன்னைக்கு நம்ம நடத்தின மீட்டிங்ல 3 மாசம் ஆயிடுச்சு. ஊழியக்காரர் திருப்பி வர்றாரு. நம்ம நடத்தின மீட்டிங்ல 11 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க ஐயா. 11 பேர் இன்னைக்கு ஊழியம் செய்றாங்க. அவர் கேட்டாரா, பெரும் மழையாயிட்டு, ஜனங்கள்லாம் கலைஞ்சு போயிட்டாங்களே, எப்படி? ஐயா, அந்த மழை தாக்கத்திற்கு ஓரம் ஒதுங்கி நின்னான் தெரியுங்களா? கர்த்தர் உனக்காக ஒரு ஆத்மாவை வச்சிருக்கிறாரு. உன் பெயரை சொல்லுவதற்கு, உன் வழியை காண்பிப்பதற்கு. அவங்க சொல்லுவாங்க, இவங்க மூலியமா தான் தேவனை தெரிஞ்சு கொண்டேன். அல்லேலூயா. சமாரிய ஸ்திரியை குறித்து அந்த ஊர்ல போய் கேட்டா, உன்னாலதான் தெரிஞ்சு கொண்டமா ஏசப்பாவ. அவர் எப்படியாப்பட்டவர் தெரியுமா? ரொம்ப நல்ல தெய்வத்தை எங்களுக்கு காண்பித்து கொடுத்தீங்க. அல்லேலூயா. ஆனா சமாரிய ஸ்திரியை குறித்து அங்க என்ன சாட்சி தான் இருந்துச்சு அந்த ஊர்ல? ஓ, பேரழகி, யாராலும் மயக்கிடுவா. ஒரு மயக்க மறந்து. அல்லேலூயா. யாரு வேண்டும்னாலும் என்ன பண்றோமா? அந்த அம்மா மயக்கிடுமா? அந்த அம்மாவையே மயக்கிறதுக்கு ஒருத்தர் வந்தாரு. அல்லேலூயா. மயக்க மருந்துக்கே நம்மால என்ன கொடுத்துட்டாரு? மயக்கத்தை கொடுத்துட்டாரு. ஒரு வார்த்தை தான் பேசினாரு. பக்கத்துல கை கொடுத்து, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. நீ கொடுக்கிற தண்ணியை குடிச்சா தாகம் எடுக்கும். நான் ஒரு தண்ணி கொடுப்பேன், அந்த தண்ணி தாகமே எடுக்காது. அவர் சொன்ன ஒரே வார்த்தை. தண்ணி எடுக்க வந்தவங்க கிட்ட எதை பத்தி பேசிட்டாரு? தண்ணியை பத்தி தான் பேசினாரு. ஆனால் அவர் சொன்ன வார்த்தைக்கு பலன் இருந்தது. அவர் சொன்ன வார்த்தை கிரியை செய்தது. அவர் சொன்ன வார்த்தை அவர்கள் வாழ்க்கையை மாற்றினது. அப்ப தேவ சமூகத்துல நான் எப்படி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, ஆண்டவரே நீ ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கை மாறிடும், என் வழி மாறிடும், என் பேச்சு மாறிடும், என் சிந்தை மாறிடும், என் எல்லா காரியமும் மாறிடும். வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். நம்ம காத்திருப்பு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்க வேண்டும். சிமியோன் பெற்றுக்கொண்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 120 வருஷம் வாழ்ந்த ஒரு மனுஷன் எதை கேட்டாரு? எதற்காக காத்திருந்தாரு? ஆறுதல் வேற காத்திருந்தார். ஆறுதலை பெற்றுக்கொண்டார். நீங்க தேவ சமூகத்துல காத்திருப்பீங்கன்னா நீங்க என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கிறதுன்னு ரொம்ப முக்கியம். சில முறையிடுதல்களை தேவன் என்ன பண்ண மாட்டாரு? கேட்க மாட்டாரு. நேற்று சொல்லி கொடுத்த எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? அல்லேலூயா. சில முறையிடுதலை தேவன் என்ன பண்ண மாட்டாரு? செவி கொடுக்க மாட்டாரு. சில முறையிடுதல் தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கிடும். ஆனா சில முறையிடுதலை தேவன் கேட்பார். அது தேவனுக்கு பிரியமா இருந்தால் தேவன் என்ன பண்ண நிச்சயமா கேட்பார். இங்க என்னுடைய முறையிடுதல், ஆண்டவரே நான் காத்திருக்கிறேன், நான் என்னுடைய பிரச்சனையை சொல்றேன், எனக்கு மாத்துங்க. அது தேவனுக்கு சித்தமானால் நிச்சயம் இந்த நாளிலே தரிசனமாய் சொல்கிறேன், அந்த காரியம் மாறும். ஆண்டவர் சொல்லி அனுப்புறார், உன் துக்கம் சந்தோஷமா மாறும். அல்லேலூயா. ஆனா என் காத்திருப்பும் என் பெற்றுக்கொள்ளுதலும் எப்படிதான் இருக்கணும்? தேவனுக்கு பிரியமா இருக்கணும். அல்லேலூயா. நான் என்ன பண்ற கூடாது, அது இது நான் பெரிய கோடீஸ்வரன் ஆனன்னு காத்திருந்தேன்னா, அல்லேலூயா, நல்ல பெரிய இடத்துல வளர்ந்தவர் தான் ஆபிரகாம். அவங்க அப்பா ரொம்ப பெரிய பிசினஸ் மேன். அதனால என்னன்னா, அவங்க அந்த பாலைவனத்துல பக்கத்துல வாழ்ந்திருந்தபடினால வழிபோக்கர்கள் வருவங்க போறவங்கள இவங்க கிட்ட வந்து செலவு வாங்குற ஒரு பெரிய தத்ரூபமா செய்வாரு. அப்படியேப்பட்ட குடும்பத்துல இருந்து தேவன் என்ன பண்ணார்? வேறு பிரிச்சு கொண்டு வராரு. கொண்டு வந்த ஆபிரகாமுக்கு இப்ப என்ன இல்ல, கையில
இனத்தை விட்டாரு, ஜனத்தை விட்டாரு. அங்க இருந்திருந்தா கூட என்ன பண்ணிருப்பா, சொந்தக்காரங்கிட்ட என்ன பண்ணிருப்பீங்க? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, என்ன பண்ணிருப்பீங்க? சொந்தக்காரங்க கிட்ட போயிட்டு கடன் கேட்டு கடன்காரனா இருந்திருப்பீங்க. கர்த்தர் உன்னை வேறு பிரிச்சு கொண்டு வந்தது எதுக்கு தெரியுமா? நீ அவன்கிட்ட அடிமைப்பட்டு இருக்க வேண்டாம். அல்லேலூயா. இல்ல பிரதர், அப்படியாச்சும் கடன் வாச்சு? இல்ல இல்ல, நீ சொல்லு, கடன் வாங்கவே மாட்டேன், கடன் கொடுக்குறேன், இனி வாங்கின கடன்லாம் கொடுக்குறேன், அப்படி சொல்லுங்க. கர்த்தர் வேறு பிரிச்சாரு. அவர் இனத்தை விட்டாரு, ஜனத்தை விட்டாரு, எல்லாத்தையும் விட்டாரு. ஆனா கர்த்தரை விடவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தரை விடவே இல்லை. வந்தாரு, கானானூர்ல காரானூர்ல தங்குறாங்க. அப்பா இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணாரு? காரானூர்லயே இருந்தாரு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவர்கிட்ட மட்டும் பேசல, அவங்க அப்பா கிட்டையும் பேசினாரு. பேசி அழைத்து வந்தாரு. தேவனை நம்பி வந்தாங்க. காலங்கள் பல கடந்து போனது. தகப்பன் என்று நம்பிக்கொண்டு இருந்தவர் காணாமல் போனார். ஆனால் கர்த்தரோ கடைசி நாட்கள் வரைக்கும் ஆபிரகாமோடு கூட இருந்தார். தன்னுடைய 174வது வயதில் ஆபிரகாமுக்கு தேவன் அடக்க ஆராதனையை நடத்தினார். அல்லேலூயா. அப்போ ஒரு காரியம் புரிஞ்சுங்க, தாயின் கருவிலிருந்து என்னை கடைசி வருவர் காப்பவர் அவரே. என்னைக்கு வரைக்கும்? தாயின் கருவுல. நீங்க நினைக்கலாம், எப்படி பிரதர்? அதான் அம்மா. சில குழந்தைக்கு சில நேரத்தில் டெஸ்ட்டுக்கு போனா அம்மா கிட்ட கேட்பாங்கம்மா, குழந்தை உருள்தாம்மா பிறல்தாம்மா? என் தங்கச்சி ஒரு முறை போயிட்டு ஸ்கேன் எடுத்துட்டு வந்தா குழந்தை பார்த்தா அப்படி உக்கானுக்குது. நான் கேட்குறேன், என்ன இந்த குழந்தை உக்கானுக்குது? எனக்கு தெரிலண்ணா, இப்போ தானே நானே பார்க்குறேன். அந்த டெடி பேர்லாம் உட்காரு தெரியுங்களா, அந்த மாதிரி அந்த குழந்தை உக்கானுக்குது. நான் பார்க்குறேன் அந்த ஸ்கேனிங்கில். சாரி, என்ன எம்மிமா, ஏன் இந்த மாதிரி உக்கானுக்குது தெரியல, நான் இப்போ தானே பார்க்குறேன். அல்லேலூயா. சில நேரங்கள் என்ன பண்ணாரு கர்த்தர்? அப்படியும் தேவனுக்கு பிரியமாய் நம்ம வாழ்க்கை இருக்கட்டும். நம்ம எப்படி தேவனுக்கு பிரியமா நடப்போம்? நம்ம காத்திருப்பு தேவ சமூகத்துல பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கணும். அதுல நம்ம கவனத்தோடு கூடவும் இருக்கணும், இல்லைங்களா? எரிச்சல் முட்டத்தக்கதாக நம்ம தேவன் இடத்துல என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. ஆண்டவரே, இது வேணும் அது வேணும், அவன் போகணும், இது வேணும் அது வேணும், அவன் போகணும். சில நேரத்தில் அப்படியும் முறையிடுறோம். அவன் செத்தா நல்லா இருக்குமே, அவன் நினைப்பான் இல்லைங்களா, நீ செத்தா நல்லா இருக்குமே. அல்லேலூயா. கர்த்தர் சாவறதுக்காக யாரையும் அழைக்கல. நீ உன்னை வாழ வைக்கிற தெய்வம் அவர். மரித்து கிடந்த உன்னையும் உயிரோடு கூட எழுப்பி என்ன பண்றாரு? கருவிலிருந்து கடைசி வரை காப்பவர் அவரே. உன்னை கண்மணி போல பார்ப்பவரும் அவரே. அல்லேலூயா. அப்போ நான் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், ஆண்டவரே என்னோடு கூட பயணம் செய்யறவர் நீ தான். உங்ககிட்ட கேட்டாலும் நல்லது கேட்கணும் ஆண்டவரே, தேவையில்லாத கேட்கவே. எலியா போயிட்டு, ஆண்டவரே போதும் கர்த்தாவே. ஆண்டவர் உடனே பிளஸ் பண்ணிட்டாரா? சரிடாப்பா நீ போடா அப்படி நான் சொல்லிட்டாரு. நீ போகிறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் செஞ்சுட்டு போனோம். அடுத்த வர ஜெனரேஷனுக்கு உன்னை குறித்து சொல்றதுக்கு ஆள் வேணும் இல்லையா? அதனால எலியாவை என்ன பண்றாரு? ஆண்டவர் சொல்றாரு, எலிசாவை எழுப்பி கொடுத்துட்டு போ. அவன் இங்கே உலகத்துல மாடு மேய்ச்சி கொண்டு இருக்கிறான், ஏறு ஓட்டி கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் போய் காட்டுறாரு, அந்த அவன் பார்க்கணும். மற்ற எல்லார போல அவன் இல்லை. 2 மாடுகளை வச்சு ஏறு ஊற்றுவான் அல்ல, அவன் 12 ஏறு மாடுகளை கட்டி அப்படியே கர்த்தருக்கு பிரியமா போனான். அல்லேலூயா. நிலத்தை சரியா பயன்படுத்தினா ஆண்டவர் நம்பிட்டாரு, இவன் சரியான ஆளை இவனை ஊழியத்தில் நிக்கவை. இவன் நிக்க வச்சா நிலத்தை சரியா பயன்படுத்திடுவான். அல்லேலூயா. எலிசாவின் எலும்புகளுக்குள்ளாகவும் ஜீவன் இருந்தது. அல்லேலூயா. உனக்கு பின்னாடி வரவங்க எப்படிதமா இருக்கணும்? உன்னை காட்டிலும் வல்லவர்களா இருக்கத்தக்கதாக எழுப்ப தேவன் விரும்புகிறார். அவங்கள பாக்குறவங்க சொல்லுங்க, அப்பா இவன் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா தானே. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் எலியா பேர் என்னவே இல்லை, இன்னும் மறக்கப்படவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவன் அதற்கு பிற்பாடு நல்ல காரியத்தை செய்து கடந்து சென்றான். உங்களையும் என்ன பண்ற கூடாது? யாருமே வந்துச்சு இருந்துச்சு போச்சு, தட்ஸ் ஆல். நம்ம வாழ்க்கை இருக்கிற காலத்திலே வச்சு நாங்க என்ன பண்றோம்? உனக்கு தொலைநோக்கு பார்வை இல்லை, அதான் விஷயம். இப்படியே வாழ்ந்துடுறோம் பிரதர், இப்படியே இருந்துடுறோம் பிரதர், இப்படியே போயிடுறோம் பிரதர். இருக்கிற வரைக்கும் இருக்கிறது தின்னுட்டு என்ன பண்ற? அப்ப கூட பாரு, நம்மளுக்கு என்ன வரும் தெரியுமா? தின்னுட்டு. அல்லேலூயா. அதற்காக தேவன் அழைக்கவில்லை, நித்திய ஜீவனுக்குள்ள கடந்து சொல்லணும்.
இங்கிலாந்துல ஒரு விஷயம் நடந்தது. ஒரு 14 வயசு பையன் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். ரொம்ப பக்தி உள்ள பையன், ரொம்ப பக்தி உள்ள பையன், 14 வயசு பையன் செத்து போயிட்டான். எல்லாம் அழுகுறாங்க. தேவனுக்கு ஊழியம் செஞ்சானப்பா, ரொம்ப நல்ல பையன் ஆண்டவர், எந்த நேரத்தில் பார்த்தா ஆலயத்தில் தான் இருப்பானா. அந்த வயசுல அந்த காரியம் நடக்காது. ஆனால் அந்த மகன் அப்படிதான் இருப்பான். நான் சாட்சி பெற்றுவேன், அங்கே இருக்கிற அந்த ஃபாதர்கிட்ட சாட்சி பெற்றுவேன், வர தேவ பிள்ளைங்கிட்டலாம் சாட்சி பெற்றுவேன். திடீர்னு ஒரு விபத்தில் செத்து போயிட்டானா. அந்த ஊழியக்காரருக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சு. என்ன 14 வயசு பையன், ஏன் ஆண்டவரே ஏன்? அந்த ஊழியக்காரர் காலங்கள் கடந்து போகும்போது ஒரு பெரிய விபத்துல மாற்றப்பட்டார். அவருக்கு கை கால்கள் மட்டும் இல்ல, முதுகு தண்டுகளே இருந்த எலும்புகள் எல்லாம் முறிக்கப்பட்டு அவரை கிட்டத்தட்ட 6 மாசம் அவர் கோமா ஸ்டேஜிலே வச்சிருந்தாங்க. அந்த 6 மாசத்துல ஒரு நாள் தேவன் அவரை பரலோகத்துக்கு கொண்டு சென்றாராம். ஒரு நாள் அவரு எல்லாம் சொல்றாங்களா, எல்லா ஹாஸ்பிட்டலும் சொல்றாங்களா, இவர் என்னன்னு தெரியலமா, இதயம் மட்டும் துடிச்சு நிக்குது, ஆனா எந்த ஒரு காரியமும் காணோம். மாத்தி மாத்தி அவங்க மனைவி போராடி கொண்டே இருக்கிறாங்க. அந்த ஊழியக்காரரை ஒரு நாள் ஆண்டவர் பரலோக வாசலுக்கு கொண்டு செல்கின்றார். பரலோகத்தை அப்பதான் புதுசா பார்க்கிறாரு. அது அவருக்கு ரொம்ப பெருமையா மேன்மையா தெரியுது. ஆண்டவர், இந்த காரியத்தை பார்ப்பதற்காகத்தான் ஆண்டவர் நான் பூமியில உன்னை தேடிக்கொண்டிருந்தேன். கடந்து வந்தவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்து இருந்துதான். வெல்கம் பண்ணதுக்கு வாசல்ல நின்று கொண்டிருக்கிறவன் இவர் பார்த்து பழகின அந்த 14 வயது வாலிப மகன் அங்கே நின்று கொண்டு சொன்னானா, வாங்க ஃபாதர், நல்லா இருக்கிறீங்களா? நான் தேவ சமூகத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் ஃபாதர். தேவன் என்னை நிறைவுக்குள்ளாக நடத்தத்தக்கதாக பூமியின் காரியத்தை மறந்து அழைத்து வந்தார். அந்த சந்தோஷத்தை சொல்லவே முடியலையா. மகிமை நிறைந்த அந்த பரலோகத்திலே, கிருபை நிறைந்தவரின் பக்கத்துல அந்த வாலிப மகன் நின்று கொண்டு வெல்கம் பண்ணும் போது அவர் பரலோகத்திலாம் போய் பார்க்கிறாரா, இவ்வளவு அழகாகுத, நம் பூமியிலே வாழ்வதை காட்டிலும் பரலோகம் எத்தனை மேன்மைப்பா. அந்த மேன்மை நிறைந்த இடத்துக்கு தான் ஆண்டவரே நீ அவ்வளவு சீக்கிரம் கொண்டு போய், நான் கீழே வருத்தப்படுறேன் ஆண்டவரே. ஐயோ, இந்த 14 வயசு பையனை நீ கூட்டு போயிட்டேன்னு வருத்தப்படுறேன். ஆனா இத்தனை மகிமை நிறைந்த இடத்துக்கு தான் கூட்டு வந்துக்கிறேன்னா நான் சந்தோஷப்படுறேன் ஆண்டவரே. இருக்கிற வரைக்கும் தெரியாது அது மகிமைன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. கண்ட அந்த 6 மாசம் கழிச்சு தேவன் மறுபடியும் கிருபை பாராட்டி அவருக்கு ஜீவனை கொடுத்து இந்த பூமியில கொண்டு வந்து நிற்கும் போது சொன்னாராம், உனக்கு இங்க செய்ய வேண்டிய கடமை இருக்குது, அதை செய்து முடி. பிற்பாடு நீ பார்த்த அதே இடத்துக்கு உன்னை நான் கூட்டும் போவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வாக்கு கொடுத்து விட்டு கடந்து சென்றாராம். அல்லேலூயா. இது இன்னைக்கும் ஒரு திரைப்படமா எடுத்து போட்டாங்க. அதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அந்த பரலோக தரிசனத்தை புரிஞ்சுக்கணும். அந்த ஏன் சில நேரத்துல தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள்லாம் ஏன் போறாங்க அப்படின்னா, தேவனுக்கு பிரியமா இருந்து அந்த மலர்களை அவர் பறித்து கொண்டு போயிடுவாரா. அல்லேலூயா. அவர் பறிக்கும் பொழுது அவரை தடுப்பவர் யார் என்று யோபு புத்தகத்துல சொல்லப்படுகிறது. அவருக்கு பிரியமானது அவர் என்ன பண்ணாரு, எடுத்துட்டு போறாரு. நமக்கு என்ன தெரியுமா பிரியமா இருக்கணும், ஆண்டவரே எனக்கு எல்லாமே அந்த பரலோகம் தான் ஆண்டவரே. அங்க என்ன இல்லை, இங்க இருக்கிற துக்கம் இல்ல, இங்க இருக்கிற துயரம் இல்ல, போராட்டம் இல்ல, நிந்தனைகள் இல்ல, வேதனைகள் இல்ல, எதுவுமே இல்ல ஆண்டவரே. மகிமை நிறைந்த அந்த பரலோகத்தை காணத்தக்கதாக மகிமையின் ராஜா என் கரத்தை பிடிக்க மாட்டீரோ? என்ன எக்கெல்லாம் எதாக இருக்கணும் சொல்ல மாட்டேன்றீங்களா பிரதர்? நீங்க ஏன் பிரதர் அது கடைசியா எனக்கு பாடுவாங்க, பரலோகமே என் சொந்தமே. பாடுறது ஒரு பக்கம் கிட்ட விடுங்க. உங்களுக்கு உரிதிருதா நீங்க பரலோகம் போயிட்டு ஒன்னு நம்மளுக்கு டப்பு டப்புன்னு தூக்கிடும், ஒன்றும் பண்ணாதுங்க. தேவனுக்காக நேரத்தை கொடுக்காதீங்க. ஆனா அவங்க எங்க தூக்கிடுவாங்க கைய, நான் போயிடுவேன் பிரதர், செத்தா ஸ்ட்ரைட்டா எங்க தான் நான் கண்ணு முன்னால எவன் என் கேட்டு பிரதர், எங்க கண்ணு முன்ன அங்க பரலோக கதவு தெரியுதான். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, உனக்கு மட்டும்தான் தெரியுது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆளுங்க அப்படியே வாழ்ந்துட்டாங்க. அநியாயம் அக்கிரமெல்லாம் செஞ்சிருவான், ஆராதனை நடத்துறதுக்கெல்லாம் கண்ணுக்குட்டிக்கு தான். ஆனா செட்டா எங்க போயிடுவானா, ஸ்ட்ரைட்டா ஐம் கோயிங் டு ஹெவன். நைட்டே சொல்றாரு, நான் டிக்கெட் எடுத்துட்டோமா, ஃப்ளைட் டிக்கெட்லாம் ரெடியா இருக்குது, நைட்டு கண்ணை முன்னா கூட எங்க போயிடுவேன், உன் செய்கைக்கு தக்கதாகத்தான் பலனு. அல்லேலூயா. அங்க நீதியின் தேவன் நின்று இருப்பாரு, நீ செஞ்ச எல்லா நீதிக்குரிய காரியத்தையும் பார்ப்பாரு. அல்லேலூயா. ஒரு ஆத்துமாவை கொண்டு வருவதற்கு எனக்கு பலன் இல்லை. ஆனா என்ன நம்ம பண்றோம், ஆத்துமாவா போகக்கூடாதபடிக்கு தடுக்கிறேன். அல்லேலூயா.
என்ன பண்ற? தேவ சமூகத்துக்கு போக கூடாதபடிக்கு ஒரு காரியத்தை தடுக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆவியை விட்டு வெளியே வா. ஹல்லேலூயா. ஒரு ஆத்துமாவை உருவாக்கத்தக்கதாக என் வாழ்க்கை இருக்கணும். அதற்காகத்தான் நீ அழைக்கப்பட்ட நோக்கம் இருக்கணும். உன் முடிவு பரலோகமா இருக்கணும். நான் பரலோகத்தை வாஞ்சித்தேன்னா நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? இங்க செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு, ஆண்டவரே நான் பரலோகம் போறேன் ஆண்டவரே. நீ போறதுக்குள்ள 10 ஆத்துமாவை என்ன பண்ண? தேவனுக்காக 10 அழகான ரோஸை கலர்ஃபுல்லா வாங்கி வச்சுக்கணும். வாங்கி வச்சு என்ன பண்ணோம்? நான் ஒரு நாள் என்ன பண்ண, வண்டியில போயினே இருந்தேன். திடீர்னு ஒரு கடையில ரோஸ் விற்கும். நான் பார்த்துட்டேன். உடனே எனக்கு டப்புன்னு ஞாபகம் வந்துச்சு, சரி எங்கள் வீட்டம்மாக்கு வாங்கி கொடுக்கலாமே. நான் இறங்கிட்டேன், போயிட்டேன். நீங்கள் சொல்லுவீங்க, பிரதர் இது அப்போஸ்தலர் சர்ச் இல்லையா, இங்கே பூவெல்லாம் வைக்கக்கூடாது. அதெல்லாம் இல்லை, நீ வெயி. கர்த்தர் உனக்காக தானே உண்டாக்கினாரு. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாத, தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய், தப்பே கிடையாது. தேவன் உனக்கு உண்டாக்கினதை நீ என்ன பண்ணுவனா ஒதுக்கி தள்ளவும் வேண்டாம். நான் எங்கள் வீட்டம்மாக்கா வாங்கி கொடுப்பேன். அப்போ அந்த பூ விற்கிற அக்கா சொல்லிச்சு, யாருக்கு நான் வாங்கி போறீங்கன்னு. நான் சொன்னேன், என் மனைவிக்கு தான் வாங்கி போறேன். பரவாயில்லண்ணா. 2 ரோஸ் வாங்கினேன், கொடுத்தாங்க. கொண்டு கொடுத்தோன்னே அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க. ஒரு சின்ன காரியம், ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்துவதற்காக நம்ம தேடி தேடி ஒரு விஷயம் செய்யறோம். உன் கர்த்தரை சந்தோஷப்படுத்துவதற்காக நீ என்ன செஞ்சிருக்கிறன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? ஆத்துமாக்களை அழகா கொண்டு போ. தேவ சமூகத்துல ஆண்டவர் உனக்காக காத்திருப்பார். அங்க போ சொல்லியே, என் மகனே மகளே உள்ளவா, உன் நீதிக்கு தக்கதாக கிரீடத்தை தேவன் கொடுப்பாரு. உனக்கு அங்க ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கும். அதை ஜீவாதிபதியே தருவார். அல்லேலூயா. பவுல் சொன்னார், எனக்கு மாத்திரம் அல்ல, என்ன போல ஓட ஆசைப்படுற எல்லாருக்கும் தருவாரு. அப்போ உன் ஓட்டம் தேவனுக்கு பிரியமா இருக்கட்டும். உன் காத்திருப்பு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கட்டும். அங்கே வேதம் சொல்லுகிறத ஒரு முக்கியமான பகுதிக்குள்ள கடந்து சென்றுவிடும். அப்போஸ்தலருக்கு எழுதின நடவடிக்கைகள் கடந்த நாட்களிலே காண்பித்து முடித்த ஒரு பகுதி தான். ஆனா மறுபடியும் அங்கே தேவன் பேச சொன்ன சில காரியங்களை உங்கள் மத்தியிலே பேசத்தக்கதாக அப்போஸ்தலருக்கு எழுதின நடவடிக்கைகள் 1 அதிகாரத்தின் 2வது வசனத்திலிருந்து வாசிப்போமே. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும். முன்னாடி 1ல வாசிக்குமா பார்க்கலாம். தெயோப்பிவேலே இயேசுவானவர் தம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவைகளை அவர்களிடமே பேசி அநேக தெளிவான சித்தாந்தங்களினாலே எப்படி காமிச்சார்? உனக்கு நம்பிக்கை இருக்கத்தக்கதாக தேவன் உன்னோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. அவர் இன்னும் போல நான் உயிரோடு தான் இருக்கிறேன். அங்க ஒரு நம்பிக்கை வர வைக்கத்தக்கதாக தேவ சமூகத்திலே தேவ வார்த்தைகள் விருதமா உனக்குள்ள ஒரு நம்பிக்கையை வர வச்சணும். அந்த நம்பிக்கை விருதமா உன்னை கடைசி நாட்கள் வரைக்கும் நடத்தணும். நீ கண்டு விசுவாசிக்க கூடுமானால் அது விசுவாசமே அல்ல. சில நேரத்தில் நம்ம சினிமாவுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் போயிருப்பீங்களா, இப்போ சிலர் போறீங்களா நமக்கு தெரியாது. ஆனால் அன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? ஒரு காரியம் திடீர்னு அங்கே சண்டை நடக்கும், அங்கே ஒரு பாடல் ஓடும். உடனே நம்ம என்ன ஆயிடுவோம்? அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நினைச்சுப்போம். நம்ம ஒரு ஹீரோயினா மாறிடுவோம், இல்லை ஹீரோவா மாறிடுவோம். பொம்பளை பிள்ளைங்களா இருந்தால் என்ன பண்ணுறோம்? ஒன்று அந்த இடத்துல அந்த ஹீரோயின் இடத்துல அந்த அம்மாவை வச்சுக்கோ, பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லு, நம்ம அந்த இடத்துல நின்னா நல்லா இருக்குமா? ஆனா முன்னொரு காலத்துல அப்படி இருந்தோம். ஹீரோ திடீர்னு சண்டை போடுவாரு, நம்ம சும்மாவே சீட்டை குத்துவான் போட்டு. அல்லேலூயா. இப்ப நம்மளால என்ன ஆயிட்டாரு? அல்லேலூயா. முன்னாடி அப்படி இருந்தோம், ஆனா இன்னைக்கு அந்த காரியம் அல்ல.
தேவன் உன் வாழ்க்கையை ஆண்டவர் நிஜத்தை நம்பத்தக்கதாக அவர் நிழலாய் போகவில்லை, அந்த ஜனங்களை உறுதிப்படுத்த விரும்பினார். தேவ சமூகம் வருகின்ற வார்த்தையெல்லாம் உன்னை தேவனுக்குள்ளாக உறுதிப்படுத்துவதற்குத்தான் என்பதை மறந்து விடாதே. உன் வாழ்க்கை வீணா விருதா போறதுக்காக தேவன் அழைக்கல, அது அநேகருக்கு பிரயோஜனமா மாறணும், அநேகர் உன்னை குறிச்சு பேசணும். அங்கே அப்போஸ்தல நாட்களிலே ஆண்டவர் 40 நாள் உயிரோடு கூட எழுந்த பிற்பாடு இருந்தாரா? எப்ப இருந்தாரு? மரித்து உயிரோடு கூட எழுந்து மரணத்தை வென்றவர் அவர்களுக்கு சாட்சி கொடுத்தார். அங்க நடக்கின்ற காரியத்தை வாசிங்கம்மா. அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. இயேசு வானவரை சொன்னார், நீ காத்திரு. எதுக்கு? கேளுங்க கேளுங்க, பக்கத்துல கை கொடுத்து. எதுக்கு? நிறைவேறணும். இந்த ஆண்டுல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருப்பார். இருப்பார்னா நீ என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். நான் வெயிட் பண்றேன் பிரதர். கர்த்தர் நிச்சயம் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீ போகும் இடத்துலாம் அவரும் கூட வருவார். நீ எங்க அமர்றியோ அங்கெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பக்கத்துல வச்சு, நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும், நான் அமரும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும், நான் அமரும் இடமெல்லாம் நீங்க வரணும், நான் பேசும் பேச்சிலெல்லாம் நீங்க இருக்கணும், நான் பேசும் பேச்சிலெல்லாம் நீங்க இருக்கணும், நீங்க இல்லாம நான் இல்லையே, நீங்க இல்லாம நான் இல்லையே. இப்போ சில நேரத்தில் நீங்க பேசும்போது நீங்க கிறிஸ்டினா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யாரா கேட்டுக்கிறாங்களா? 1 2 3 4 5 உன் பேச்சு எதை காட்டி குத்துறோம்? ஏசுவானவரை. நம்ம பேசும் பேச்சில எல்லாம் யார் இருக்கணும்? நம்ம உலகத்துல எப்படி எப்படியே பேசி இருக்கணும். இங்கிலீஷ்லாம் பேசுவோம் பயங்கரமா, கன்னடம், தெலுங்கு, மலையாளம் எல்லாம் பேசுவோம், இட்டாலியெல்லாம் பேசுவோம். இங்க வந்து பாத்துக்கிறீங்களா? குழாயில போனீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும், இட்டாலியெல்லாம் பேசுவாங்க. ஜெர்மன்ல திடீர்னு ஒரு அக்கா வந்து பேசும். அல்லேலூயா. நம்மளுக்கே புரியாது அந்த பாஷை. என்னப்பா இவங்க இப்படி பேசுறாங்க அப்படிலாம் பேசுவாங்க. ஆனா நம்ம பேச்சில் ஆண்டவர் தெரிகிற பாஷை உனக்கு இதுல, அது கிறிஸ்துவர்கள் பாஷை, அது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற பாஷை. பேதுரு போய் பேசுறாரு, உள்ள இருக்கிறவங்க கரெக்டா கண்டுபிடிச்சா, ஏய் உன்னை நான் பாத்துக்கிறேன், எங்க சண்டை போடுற இடத்துல, அல்லேலூயா, உன்னை நான் பாத்துக்கிறேன், எங்க ரோட்ல. உங்களை பார்த்து யாரா சொல்லிக்கிறாங்களோ, நான் பாத்துக்கிறேன். உங்க பேச்சிலேயே கர்த்தரை காண்பிப்பீங்க. நீ உள்ள போனா சமாதானம் வந்துடணும். உள்ள போனா என்ன வரணும்? ஒரு வீட்டுக்குள்ள போனா, ஒரு பிரச்சனைக்குள்ள போனா என்ன வந்துடணும்? நம்ம போனா போச்சு. சாதா சண்டையை கூட நம்ம என்ன பண்ணுவோம்? யுத்த காலமா மாத்திருவோம். அங்க அது வரைக்கும் எதுவும் உடஞ்சிருக்காது. நான் உள்ள போனோன்னு என்ன ஆச்சு? ஒரு காரியம் புரிஞ்சுக்கோ, நீ என்னைக்கு கர்த்தரை உண்மையா தேட வந்துட்டியோ அன்னைக்கு நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும், நான் அமரும் இடமெல்லாம் நீங்க வரணும், நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும், நான் அமரும் இடமெல்லாம் நீங்க வரணும். நீங்க ஒரு இடத்துல பயணம் பட்டு போயினே இருக்கிறீங்க, ரொம்ப வெயிலாகுது பிரதர், ஒரு நாளுக்கா உக்காந்தீங்கன்னா உங்க பக்கத்துல இயேசுவானவர் அமருவார். நீ நினைக்கிற என் பயணம் தனியாக தானே இருக்குது, நான் தனியாக தானே போறேன், எனக்கு யாரெல்லாம் நினைக்கிற? கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, உன் கூட நான் வந்துட்டே இருக்கிறேன். கருவிலே வேறு பிரித்த நாட்கள் முதல் கொண்டு இன்னும் வரைக்கும் உன்னை கண்மணி போல காத்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க யாரும் தனியா இல்ல, நீ அமர்ற இடத்துல. அப்போ நீ புரிஞ்சுக்கணும், ஐயோ தப்பு பண்ற இடத்துல போய் நான் நின்னா அங்க யார் இருப்பாங்க?
அம்மா பார்க்க மாட்டாங்க, அப்பா பார்க்க மாட்டாங்க, ஒருவேளை உன் பிள்ளைகள் பார்க்க மாட்டாங்க, உறவுகள் பார்க்க மாட்டாங்க. ஆனா உன்னோடு கூட ஒரு கர்த்தர் இருக்கிறார்ல, அவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அல்லேலூயா. நீங்க உங்களோடு கூட தேவன் இருப்பதை தெரிஞ்சுக்கினீங்கன்னா உங்க பேச்செல்லாம் மாறிடும். அப்ப எப்படி சொல்லுவீங்க? நான் பேசும் பேச்சில் எல்லாம் நீங்க இருக்கணும், நான் பேசும் பேச்சிலெல்லாம் நீங்க இருக்கணும், நீங்க இல்லாம நான் இல்லையே, நீங்க இல்லாம நான் இல்லையே, என்ன வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்ன தாங்கி நடக்கும் அன்பு இயேசுவே. வேதம் அழகா சொல்லுது, வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்ப நிறைவேற என்ன பண்ணும்? காத்திருக்கணும். ஆண்டவரே, தேவ சமூகத்துல காத்திருக்கிற ஆண்டவரே, என்னை மறந்து காத்திருக்கிற. வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது கூடி வந்து இருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலே ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணாதீங்க, என்ன காரியத்தை தெரிஞ்சு கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. எதை தெரிஞ்சு கொள்ளக்கூடாது? தேவ திட்டத்தை என்ன பண்ணுங்க, தெரிந்து கொள்ளுங்க. ஆனா அவர் சித்தத்தை நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடாது. திட்டத்தை தெரிஞ்சு கொள்ளலாம், தப்பு கிடையாது. அவர் சித்தம் என்னன்ட்டு நீ என்ன பண்ணக்கூடாது. நான் சில நேரத்தில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த கவர்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்களா, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா என்ன பண்ணு, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். எது கொடுத்தா உன் பிள்ளை தானே, அது என்ன வேற இல்லை இல்லை பிரதர், என் மனதுக்கு பிடிக்கணும்னா அது குரங்கு பிள்ளை அந்த மாதிரியா சொல்றீங்க. என்ன பண்ண மாட்டீங்க, எது வந்தாலும் உன் பிள்ளை தான். அதை நீ தெரிந்து கொள்வது உனக்கு எதை தெரிஞ்சுன்னு தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல பிள்ளைய கொடுத்தீங்க ஆண்டவரே. என் தங்கச்சிக்கு அப்படியே மனசாட்சிக்கும், ஐயோ ஆம்பளை புள்ளணும் ஆம்பளை புள்ளணும் ஆம்பளை புள்ளன்னு. அல்லேலூயா. எதுதான் தேவைப்பட்டது? ஆம்பளை பிள்ளை தான் தேவைப்பட்டது. அவங்க எண்ணம் ஏக்கமெல்லாம் ஏக்கமெல்லாம் ஆம்பளை பிள்ளைய பார்ப்பது தானே பாதுறாங்க. அல்லேலூயா. ஆண் பிள்ளை பெற்று பாக்கியவதியாயிரு. அது வளர்ந்தாதான் தெரியும். உங்களுக்கு தெரியல எதுன்ட்டு, அது வளர்ந்தா அது பின்னாடி நான் என்ன பண்ணும், கேட்ட அப்பாவும் ஓடுவாரு, அம்மாவும் ஓடும். அல்லேலூயா. கர்த்தர் எதை கொடுத்தாலும் என்ன பண்ணுங்க, சந்தோஷமா நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தர் கொடுக்கறதுலாம் உனக்கு இன்பமா இருக்கும், நீயா கேட்கறதுல உனக்கு. அல்லேலூயா. அதனால தேவ சமுத்திர காத்திரு, அது தேவனுக்கு பிரியமா இருக்கத்தக்கதாக. அங்க வேதம் அழகாய் சொல்லுகிறது, வாசிங்கம்மா. எது வேணும் உனக்கு? முதல்ல இங்க வந்து எல்லாத்தையும் கேட்கறிய, கடனா போச்சு பிரதர். ஒரு முறை இங்க வந்த ஒரு சகோதரிக்கு ஏசப்பா தேவ சமுதிரத்தில் நின்று இருக்கும்போது ஆண்டவர் ஆவியானவர் என்கிட்ட சொல்றாரு, அந்த வீட்டில் அரிசி இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்க, அரிசி வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறாரு. நான் இந்த மாதிரி தான் நின்று பார்த்துட்டே இருக்கிறேன், ஜெபம் பண்ணுகிறேன். ஏசப்பா அந்த பிள்ளையை பின்னாடி இருந்தால் எனக்கு காட்டுறாரு. நான் அரிசி வாங்கி, ஆண்டவர் சொல்கிறார், அந்த வீட்டில் அரிசி இல்லை, நீ அரிசி வாங்கி கொடுன்றாரு. நான் அந்த பிள்ளை கிட்ட வந்தோடனே கேட்குறேன், அம்மா வீட்டில் அரிசி இல்லையா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், நான் உங்களுக்கு எப்படி நான் தெரியுச்சு. சரி, நான் எதுவும் பேசிக்கலாம், ஆவியா நான் சொல்கிறேம்மா வாங்கி கொடுக்க சொல்லி நான் வாங்கி கொடுத்துறேன். அதுக்கு அடுத்து இன்னொரு சகோதரர் வந்தார், அவருடைய நண்பர் தான், அந்த பொண்ணுடைய வீட்டுக்காரருடைய நண்பர் வந்தார். நான் சொன்னேன், ஆண்டவர் இங்குள்ள ஜனத்தினுடைய இருதயத்தை அறிஞ்சிருக்கிறாரு, எல்லா இருதயத்தையும் அடியன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, நாங்கள் நடக்கிற தேவைகளையும் எங்கிட்ட என்ன பண்ணுறாரு காண்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன். இப்போ இவர் போயிட்டு அவர்கிட்ட சாட்சி கொடுக்கும்போது எப்படி கொடுத்துருக்கணும்? பரவாயில்லப்பா, ஏசப்பா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை குறிச்செல்லாம் என்ன பண்ணுறாராம், ஒரு ஊழியக்காரர்கிட்ட சொல்கிறாராம, என்ன அவர் உனக்கு அரிசி வாங்கி கொடுத்தன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லினே இருக்கிறாரு. நம்ம வாய் எப்படியாப்பட்ட வாய்? ஆண்டவர் என்கிட்ட ஒரு ரகசியத்தை நான் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கினேன். ஆண்டவரே, தேவையற்ற மனிதரிடத்துல தேவையற்ற காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, அவிசுவாசிக்கிட்ட சாட்சியை குறித்து பேசினாதீங்கன்னா தெரியாது, எங்களுக்கும் தெரியும். ஒரு விசுவாசத்துல வளர்றவங்க கிட்ட நல்ல காரியத்தை விதைச்சு பாருங்களேன், அது அவர்களை மேன்மைப்படுத்தும்.
நான் புரிஞ்சுக்கினேன் அந்த மனுஷனை குறித்து. ஓஹோ, இவன் மேன்மை அடையாத மனுஷன் போல இருக்கு, இவன் தேவ சமூகத்தில் இருந்தாலும். அல்லேலூயா. நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு தான் தேவ சமூகத்துக்கு அழைத்து வந்தார். நான் இங்க வரும்பொழுது எது தெரியுமா கேட்கணும்? ஆண்டவரே, நான் பூரணம் அடையத்தக்கதாக எதை கேட்கணும்? எதை கேட்கணும்? பரிசுத்த ஆவியை கேட்கணும். நீ பூரண புருஷனாய் பூரண மகளாய் மாறிவிட வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் கேட்கும்போது உனக்கு எதிரடையாய் உன் பிரச்சனைகள் என்ன, வரப்போற நாட்கள்ல நடக்க போற தீங்கையும் உனக்கு தேவனுக்கு காண்பிச்சு கொடுப்பாரு. இந்த பிரச்சனை வரப்போது எச்சரிக்கையாரு, நீ அந்த இடத்துல போய் நிற்க கூடாது, பேசக்கூடாது. ஆண்டவர் சொல்வார்கள் இல்ல, சங்கீதங்கள் புத்தகத்துல முதல்ல நம்ம நினைக்கிறது சின்ன பசங்களுக்கு பிரதர், துர்மார்க்கனுடைய ஆலோசனைகள் நடவாது. நம்மளுக்கு தான் சொல்றாரு, நம்ம தான் நடக்கிறோம். கேட்ட சொல்லுவோம், இவ்வளவு பெருசாகிறிய, அது பேச்சை கேட்டு நடந்துக்கிறியனோ? கர்த்தருடைய பேச்சை கேட்டு நடந்துக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றது துர்மார்க்கனுடைய ஆலோசனை, அந்த ஆலோசனை தேவனுக்கு பிரியமா இல்லைன்னா உன்னை வேறு விதமா நடத்தும். அதுல நடக்காதனா நீ என்ன பண்ணக்கூடாது? I'm not walking for him. அல்லேலூயா. பாவிகளுடைய வழியில அங்கதான் போய் நிக்கிற. அவரை நீ தடுத்து நிறுத்துறேன்ட்டு அவர் என்ன பண்றாரு? இப்போ இப்படி போய் நிக்கிற, இப்போ அவர் இப்படி நின்னுகிறாரு, உன்னை நான் தடுத்து நிறுத்துறேன்ட்டு. பரியாசக்காரன் உக்காராத. ஏன்? அந்த காத்து உனக்கு அடிச்சுனா கூட உனக்குள்ள ஒரு ஆவிக்குது, அது செத்து தேவன் என்ன பண்ணிட்டாரு? பள்ளம் தோண்டி புதைச்சி RBIன்னு போட்டு வச்சிட்டாரு. எதை? உனக்குள்ள பரியாசம் பண்ற ஆவிக்குத. நீ அங்க போய் உக்காந்து அவன் அந்த ஆவியை நோண்டி எடுத்துருவான். இப்ப சும்மா இந்த வாய் அவனை பார்த்து என்ன பண்ணோம்? நீங்க பாத்துக்கிறீங்களா? இந்த ஸ்ட்ரீட்ல போக சொல்ல ஒரு நாய் கொலைக்கும், பாத்துக்கிறீங்களா? அந்த நாய் கொலைச்சி கொஞ்ச நேரத்துல இன்னொரு நாய் கொலைக்கும். அல்லேலூயா. இது கொலைச்சு கொஞ்ச நேரத்துல ஒரு 4-5 நாய் சேர்த்து என்ன பண்ணும்? கொலைக்கும். இப்போ பரியாசம் பண்றான் பக்கத்துல உட்காந்துன்னு வச்சுக்க, அவன் ஷேக்கிங் அப்படியே உனக்கு வரும். சில நேரத்துல என்ன பண்ணும்? நம்ம கிண்டல் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாரு, பரியாசக்காரன் உட்கார இடத்துல நீ என்ன பண்ணாத, உட்காராத, அது உனக்கு தீங்க கொடுத்துரும். நீங்க அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணும்? கர்த்தருடைய விதத்தில் லவ் டு என்னது, எதை லவ் பண்ணாரு? வேதத்தை. நீ எதையோ போயிட்டு என்ன பண்ற? இதை லவ் பண்ணு. இது உன் வாழ்க்கையை மாற்றும், உன் வழியை மாற்றும், உன் பேச்சை மாற்றும், உன் சிந்தையை மாற்றும், உன் வறுமையை மாற்றும், உன் சாபத்தை மாற்றும். அல்லேலூயா. அப்ப நான் எதை நேசிக்கணும்? எதை நேசிக்கணும்? அல்லேலூயா. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடு சேர்ந்ததுதான் வேதாகமும். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடு சேர்ந்ததுதான் வேதாகமும். 39 புதியது 27, பழையது 39 புதியது 27, மொத்தம் 66. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்ததுதான் வேதாகமும். ஆதியாகமும் யாத்திராகமும் லேவியராகமும் என்னாகமும். ஆதியாகமும் யாத்திராகமும் லேவியராகமும் என்னாகமும். உபாகமும் யோசுவா நியாயாதிபதிகள் ருத்து. உபாகமும் யோசுவா நியாயாதிபதிகள் ருத்து. சாமுவேல் புத்தகம் 2, ராஜாக்கள் புத்தகம் 2. சாமுவேல் புத்தகம் 2, ராஜாக்கள் புத்தகம் 2. நாளாகமம் 2, எஸ்ரா நெகோமியா எஸ்தர். நாளாகமம் 2, எஸ்ரா நெகோமியா எஸ்தர். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும்
வேதாகமோ பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சேர்ந்ததுதான் வேதாகமோ. யோபு சங்கீதம் நீதிமொழிகள் பிரசங்கி உன்னத பாட்டு யோபு சங்கீதம் நீதிமொழிகள் பிரசங்கி உன்னத பாட்டு. சொல்லுமா ஏசாயா எரேமியா புலம்பல் எசேக்கியா தானியேல் ஓசியா ஏசாயா எரேமியா புலம்பல் எசேக்கியா தானியேல் ஓசியா. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடு சேர்ந்ததுதான் வேதாகமோ. அல்லேலூயா. அப்போ நான் அதிகமா எதை நேசிக்கணும்? இன்னைக்கு நிறைய பேருக்கு புக்கு என்னன்னு தெரியாது. அல்லேலூயா. பழைய ஏற்பாடு எத்தினி அதுதான் முடிஞ்சு போச்சு. அதுதான் எல்லாம் எல்லாம் என்னாச்சு? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு மொத்தம். ஆமா, நம்மளுக்கு எது தெரியணும்? முதல் மேனுவலா தெரியணும். நான் கையில புச்சுக்கிற அந்த வேத புத்தகத்தினுடைய உயிர் நாடி என்ன? அல்லேலூயா. நடுவுல ஒரு புத்தகம் இருக்கான். அது என்ன புத்தகம் பாருங்க, கத்துக்கோங்க. நாளைக்கு கத்து கொடுப்பீங்க. நாளைக்கு உங்களை தேவன் வந்து இந்த இடத்துல ஊழியக்காரையா நிக்க வைக்கும் போது நம்ம சபை பெருசாயிடும். அப்போ சர்வீஸ் நிறைய நடக்கும். இப்படி இருக்காது. அன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு பிரசங்கத்துல நின்று அல்லேலூயா பிரசங்கிக்கும் போது எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். உங்களுக்கு ஆண்டவர் சில ஆத்துமாக்களை, சில 100 ஆத்துமாக்களை கொடுத்து உங்களை ஊழியக்காரையா நிற்க வைப்பாரு. அன்னைக்கு என்ன பண்ணும்? நீங்க போதிக்கிறது அந்த 100 பேரையும் ஊழியக்காரர்களா மாத்திடணும். அல்லேலூயா. அப்போ நான் காத்திருப்பது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கணும். இங்க வந்தா ஏதாவது ஒரு ரகசியத்தை கத்துக்கணும். நான் முடிஞ்சிட்ட பிறகு என் பிள்ளைங்களை கேட்பேன், என்னப்பா இன்னைக்கு மெசேஜ்? சிலர்லாம் 3வது வாரம் நடந்த மெசேஜ் சொல்லுவான். இன்னைக்கு நடந்த மெசேஜ் என்ன ஆயிடும் தலைவருக்கு? இங்க வந்து டைட்டானிக் கப்பல்ல போயின்னு இருப்பான். நடுவுல அது பெரிய ஓட்ட விழுந்துடும். அப்பதான் அவனுக்கு தெளிவே கிடைக்கும். ஓ, சபை முடிஞ்சிச்சு போல இருக்கு. அல்லேலூயா. இங்க வந்த சத்தியத்தை கேட்கத்தக்கதாக உன் காதுகள் என்ன பண்ணு? ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இங்க வந்து மந்தமா உக்காந்திக்கின்னு உன் ஆவி மத்தவங்களே என்ன பண்றோம் சொல்லிடுறேன் இல்லையா? துர்மார்க்கனுடைய பாவிகளுடைய வழியில எங்க உட்கார கூடாது. அவன் பார்க்கணும், ஓய் ஆவி சரியில்லையா? அல்லேலூயா. அப்போ இங்க இருக்கிற எல்லாரும் ஆவியும் எப்படிதான் இருக்கணும்? நல்லா அக்கினி பற்றி எரியணும். உன் பக்கத்துல ஒருத்தர் வந்து உட்கார்ந்தா உன் ஆவி அவங்களை பிடிச்சுக்கணும். உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். அப்பதான் பிடிக்கும். நீ வேற ஆவி வச்சுனா வேற ஆளு. உன் ஆவி அவனை விசுவாசத்துல வளர்க்கணும். சொல்லணும்ப்பா, அங்க போய் என்னைக்கா உட்கார்ந்தப்பா அந்த ஆவியின் அபிஷேகம் அவங்க மேல அந்த பிரசன்னம் என்ன தொட்டுச்சு. ஆண்டவர் என் வாழ்க்கையை மாத்திட்டாரு. அப்ப அதுக்கு முதல்ல நம்மளுக்கு என்ன தேவை? அததான் வேதம் அழகா அங்க சொல்லுது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் எப்ப சாட்சியா இருப்பீங்க? எப்ப சாட்சியா இருப்பீங்க? பரிசுத்த ஆவி உனக்குள்ள வரும் பொழுது. அது வரைக்கும் சாட்சியா இருக்க மாட்டீங்க. நேத்து என் பையனை கூட்டு திட்டினேன். திட்டினே இருந்தேன். அவன் எப்பயுமே என்கிட்ட திட்டு வாங்குறதுக்குன்னே பிறந்துடான் போல இருக்கு. திட்டிக்கினே இருந்தேன் அவனை. நம்ம சாட்சியா நிக்கணும். முதல்ல என்ன பண்ண? நம்மளுக்குள்ள என்ன வேணும்? ஏதோ யாரா இருக்கட்டும், சபைக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளைய முதல்ல நீ அதை கேட்கற, இதை கேட்கற, அழகா கேட்கற, ஆடம்பரத்தை கேட்கற, இதெல்லாம் முக்கியம் இல்லை. அழைத்து வந்த ஆபிரகாமுக்கு என்ன ஆண்டவர் கொடுக்கணும்னு தெரியும். வீட்டில் எப்படிதான் கொத்து வச்சுக்கிறார்? எதையும் கேட்கல. வேதத்தில் எங்கன்னா பார்த்துக்கிறீங்களா? ஆபிரகாம் போயிட்டு வேலைக்காரர்களுக்கு சம்பளம் வேணும் கொடுங்க ஆண்டவர்னு கேட்டார்னா எங்கன்னா போட்டுக்குதா? 318 வேலைக்காரருக்கு சம்பளம் கொடுத்துக்கிறாரு. அவரு எனக்கு சொத்து வேணும் ஆண்டவரே, நான் இந்த வருடத்துக்குள்ளாவது ஒரு வீட்டை வாங்கி கட்டி ஆண்டவர்னு கேட்டாருன்னு போட்டுக்குதா? 318 வேலைக்காரங்களை வச்சுக்கிறாரு. அப்ப எவ்வளவு ஆடு மாடு வச்சிருப்பாரு? அப்ப அவர் வரவு எவ்வளவு இருந்திருக்கும்? அவர் எவ்வளவு பெரிய இடத்துல நினைச்சிருந்தாருன்னா, ஒரு பெரிய பட்டணத்தை அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நீ கால் மதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு தரேன். ஏன்னா நீ தேவனுடைய மகன், உனக்கு கர்த்தர் கொடுப்பாரு. ஆனா நீ கேட்டு வாங்காத.
தேவ சம்பந்தம் உனக்கு இல்லை. ஆண்டவரே உன் ஆவியினால் என்னை நிரப்புங்கப்பா. இந்த பாத்திரத்தை கேளுங்கணும், இப்படிதான் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, இந்த பாத்திரத்தை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, உங்க பரிசுத்த இரவெல்லாம் கண் விழிச்சு ஜெபிக்கணும், எதை குறிச்சும் கலங்காம இரவெல்லாம் வாய்களை திறந்து இருக்கணும். இப்போ 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 ஒன்று போதும் போதும் போதும். அதே வேற பாட்டு ஆச்சுன்னா நேரம் அடிமாறாம பாடி இருக்கணும். பாலு பக்கத்துல இருக்கிறது சொல்லு, அடிமாறாம பாடும். இந்த காலையில அந்த குப்பை எடுக்க வருவாங்க தெரியுமா, அது ஒரு பாட்டு பாடும், எல்லாம் பாடும். அல்லேலூயா. தேவ சமூகத்துல இருந்து தேவ பிள்ளைங்க வாயை தந்து பண்ண அப்படியே பாக்குறேன். எல்லார் வாயிலும் நம்ம பாட்டு தேவனை மகிமைப்படுத்துது. பேச தெரியாத கழுதியாகிய என்னையும் தேவ சமூகத்துல பேச வைக்கிறார. அல்லேலூயா. நான் ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும், ஆண்டவரே நான் இங்கேயாவது பாடுறேன். ஆண்டவரே உலகத்தில் தான் போயிட்டு நான் பாட்டோ பாடுனுக்கிறேன், கேட்கறதும் தான் கேட்கிறேன். ஆனா நான் சொல்லுது அவங்க கிறிஸ்துவத்துல முதல் இடம். அல்லேலூயா. அங்க இடம் கிடைக்குதான்னு பார்க்கணும். இங்க இடம் கிடைச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் இங்க நாட்டப்பட்டால் கனி கொடுக்கணும், கனி கொடுத்தால் அங்க கர்த்தர் கண்களுக்கு தெரிஞ்சிருவேன். ஜனங்களுடைய சத்தத்தை தேவன் கேட்கிறாருன்னு வேதம் அவர்கள் என்ன பண்ணாங்களா, முறையிட்டார்களா, முறையிடுதலின் சத்தத்தை தேவன் கேட்டாரு. அப்ப நீ ஆராதிச்சா கேட்க மாட்டாரா? அப்போ நீ வாயத்தை வந்து என்ன பண்ணும், ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நிரப்புங்கப்பா, தண்ணீரால நிரப்புங்கப்பா, சொல்லுவோமா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. நிரப்பப்பட்டதான் சாட்சியா வாழ முடியும். இது ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய சபைக்கு வருகிற தேவ பிள்ளைகளே, நீ வாஞ்சித்தான் ஆவியானவர் கிடைக்கும். நீங்க நினைக்கிற ஒரு அப்போ மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல உன் வாழ்க்கை தேவனுக்கு நேராக இருக்குமானால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவா. என் சின்ன மகன் இருப்பா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நாங்கள் அடிக்கடியா பேசிப்போம், சம்பாஷிச்சுப்போம். நான் ஒரு நாள் பார்க்குறேன், வாசலில் உட்காந்து ரொம்ப குட்டி மகளாக இருப்பா. ஒரு சின்ன டவுசர் போட்டுன்னு வாசலில் ஏதோ விளையாண்டு இருக்குது. நாங்கள் ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரம் முடிச்சுட்டு பார்க்குறேன், அது அந்நிய பாஷையில் தனியாக பேசிகிட்டே இருக்குது. ஆவி என்ன ஒன்று கூப்பிட்டு கட்டுற, அந்த மகள் பாரு, அவள் என்னோட கூட சம்பாஷிக்கிறா, அந்த சத்தத்தை கேளு. நான் கேட்டு உடனே என்ன பண்ணிட்டேன், என் மொபைல் எடுத்து வீடியோ எடுத்து வச்சேன். ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியம். இப்போது நான் அந்த மகக்கிட்ட சொன்னேன், இப்போது ஆராதனை பண்ணுற இடத்துல என்ன பண்ணிச்சு, கோரஸ் பாடுறதுக்கு நிற்க வச்சிட்டேன். இப்போது என்கிட்ட வந்து, டாடி நான் என்ன கேட்கணும்ச்சு, நீ பரிசுத்த ஆவியானவரை கேளு. அந்த 3 நாள் உபவாச கூட்டத்தில் அந்த மகன் வாஞ்சே கேட்டு என்கிட்ட வந்து சொல்லிச்சு, டாடி டாடி நான் அந்நிய பாஷை பேசினேன் டாடி, ஏசப்பா என்ன கூட பேசினாரு டாடி. இன்னைக்கு அதனுடைய மகத்துவம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் அவரோடு கூட பேச போகின்ற வார்த்தை அதுவே. அன்னைக்கு அதற்குரிய அர்த்தத்தை சொல்லுவார் ஆண்டவர். நீ என்னோடு கூட பேசின, நான் உன்னோடு கூட சம்பாஷித்தேன். இங்க நீ எதை கேட்டாலும் நிரந்தரம் அல்ல. நீ கேட்கிற காரியம் தற்சமயத்துக்கு உன் தேவைகளை சந்திப்பது போல இருக்கலாம், நிரந்தரமானது தேவன் மட்டுமே. ராஜா உன் வீட்டுக்குள்ள வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், அல்லேலூயா, உனக்கு துக்கம் இல்லை, துயரம் இல்லை, போராட்டம் இல்லை, நிந்தனை இல்லை, வேதனை இல்லை, கடன் பிரச்சனைகள் இல்லை. என கர்த்தர் உள்ள இருப்பாரு. அவர் உள்ள இருக்கிற எந்த வீடும் குறை இல்லை. அப்போ நான் எதை கேட்கறேன் இங்க வந்து, ஆண்டவரே எல்லாம் நல்லா புரிஞ்சுங்க. சகேயுவ தேவன் தெரிஞ்சு கொள்றாரு. சகே கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த வீட்டுக்கு இன்னைக்கு என் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சா, நீங்க சொல்லக்கூடாது என் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சான்னு தெரியல. அங்கே சொல்ற காரியம் வீடுகளை குறிச்சல்ல, ஆண்டவர் தங்குகின்ற ஸ்தலம் நீதான். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் என்ன பண்றாரு, நான் உனக்குள்ள வாசம் பண்றேன். அப்போ இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தான்னு கேட்டா, ஆண்டவர் உள்ள இருந்தா தானே ரட்சிக்கப்படுவாய். பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தா தான் உன் கண்கள் திறக்கப்படும்.
நீ கர்த்தருக்குரிய மனுஷனாய் மனுஷியாய் தேவன் உன் மீது வைத்திருக்கிற தரிசனங்களோ உனக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட இங்க வந்து எதை கேளுங்க, மத்த எந்த காரியத்தை ஆண்டவரே பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க ஆண்டவரே. அவர் ஏக்கம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தேவை. அவர் அன்பை நீ புரிஞ்சுக்கணும், பரிசுத்த ஆவியானவர் தேவை. இந்த சத்தம் பிரதர் எதையோ பேசுறீங்க பிரதர், ஏதோ சம்பாஷிக்கிறீங்க, எனக்கு புரியல, அதனுடைய தன்மை எனக்கு தெரியல பிரதர், என்னென்ன புரியல, ஏதோ வசனத்தை சொல்றீங்க, ஏதோ காரியத்தை சொல்றீங்க, ஏதோ ஒரு காரியம் புரியுது ஆனா புரியல. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வரும்பொழுது இதன் ஆழத்தை நீ புரிஞ்சு கொள்வ. இது தேவ அன்பு, தேவ அன்பின் பிறப்பிடமே, இது தேவ அன்பின் பிரதிபலிப்பு தான் இந்த வார்த்தைகள். அவர் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் பக்கத்துல தான் இருக்கிற, ஆனா அவரோடு கூட நீ இருக்கணும், அவர் உன்னோடு கூட இருக்கணும். நீ கேட்கணும், ஆண்டவரே எனக்குள்ள வாங்க ஆண்டவரே. அவங்க வார்த்தையும் அப்படிதான் சொல்லுது. அவங்க அந்த நாட்கள் வரைக்கும் காத்து இருந்தாங்களாம், இந்த இடத்த விட்டு போவாதீங்க, பரிசுத்த ஆவியான இடத்துல வந்து நீ பலன் அடைகிற வரைக்கும் காத்துரு, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. அங்க வேதம் அழகாய் சொல்கிறது, அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகள்ல பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்ப இப்ப என்ன இல்லை, உங்களுக்கு பலன் இல்லை. பலன் இல்லாம என்னால என்ன பண்ண முடியாது. அதனால்தான் பிரதர் உட்காந்தா இடுப்பல் இது போல இருக்கு பிரதர். உங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு என்ன நிற்கிறது சார் ஆண்டவர் புகழ்ந்து ஆவீங்களா? நீங்களாம் நின்று இருக்கணும், நான் என்ன பண்ணிருக்கணும் இல்லைங்களா? உண்மையா இல்லையா? ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு பார்த்தீங்களா? வேலைக்காரர்கள் நிற்கட்டும், எஜமான்களாய் உங்களை தேவன் என்ன பண்றாரு? நியமித்து அழகு பார்க்கிறாரு. அப்ப இந்த விஷயத்துல அழகு பார்க்கிறவரு உன் சொந்த வாழ்க்கையில அழகு பார்க்க மாட்டாரா? ஒரு காரியம் புரிஞ்சுக்கும், கர்த்தரிடத்துல ஒப்புக்கிட, ஆண்டவரே நான் மனுஷனா பார்க்க வரலாண்டவரே, மற்றவங்களை பார்க்க வரலாண்டவரே, எனக்கு இவங்க அவங்கலாம் இல்லாண்டவரே, நான் ஒன்னும் பார்க்க வரேன். அவர் ஏக்கத்தை எல்லாம் புரிஞ்சுக்கொள்ளு. அப்பா உன் ஏக்கமெல்லாம் அறியணும், தப்பாம உன் வழியில நீங்க யாரை பார்க்க வரோம்? ஆண்டவர் தான். ஆண்டவரே உன் ஏக்கம் என்ன ஆண்டவரே சொல்லுங்க, நான் உன் வழியில நடப்பதற்கு. ஒருவேளை நீ நடக்கும் போது உன் நண்பர்களுக்கு சாட்சியா இருப்ப, உன் உறவுக்கு சாட்சியா இருப்ப. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்கெங்கெல்லாம் போய் சொல்ற பூமியின் கடைசி வரைக்கும் நீ சாட்சியாரு. அதற்காக தான் தேவன் உன்னை தெரிஞ்சு கொண்டார். நீங்க எதை தான் கேட்கணும்? நீங்க பரிசுத்த ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க. நான் காத்திருப்பது வீணா விருதா வேண்டாம். நான் காத்திருப்பது ஏதோ அந்த நேரத்தில் என் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்த வேண்டாம். நான் காத்திருப்பது என் வாழ்க்கையை பூரணப்படுத்தணும். அது என்னை மனுஷனாய் மனுஷியாய் மற்றவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக காண்பிக்கணும். இப்போ பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியா. யாருக்கு சாட்சியா இருப்பீங்க? இதுக்கும் அவர் தான், அவரும் நீங்க மட்டும்தான், இல்ல எந்த மனுஷனும் கிடையாது. யோபுக்கு யார் சாட்சி கொடுத்தது? அது உண்மை உள்ள சாட்சி. சிநேகிதனே என்று ஆபிரகாம் குறித்து யார் சொன்னது? தேவன் தான் சொன்னார். அது மறக்கப்படவே இல்லை. யோபுக்கு கொடுத்த சாட்சியும் உனக்கும் எனக்கும் கொடுக்கிற சாட்சி மனுஷன் கொடுத்தானா அது மறந்துடும். அல்லேலூயா. மகிமையின் தேவன் சாட்சி கொடுக்கணும். குமாரன் ஞானஸ்தான தொட்டில இறங்கி ஏறின போது யார் சாட்சி கொடுத்தது? பிதாமானவர் சாட்சி கொடுத்தார்ல. இன்னைக்கு உனக்கும் எனக்கும் தேவன் சாட்சி கொடுக்கத்தக்கதாக உன் வாழ்க்கை என் வாழ்க்கை மாற தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவரோட சொல்ல போறோம், ஆண்டவரே பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியினாலே என்ன நிரப்புங்கப்பா. எல்லாம் அப்படியே தேவ சமூகத்தில் எழுந்து நிற்க போறோம். ஒரு விசையாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போறோம். எல்லாம் கண்களை மூடுவோம். உன் இருதயத்துல எதுவும் இருக்கக்கூடாது. சத்தம் தயவு செஞ்சு எழும்பக்கூடாது. எல்லாம் அப்படி தேவ சமூகத்துல போகும். வலது கையை உயர்த்தி கொள். ஆண்டவரே இந்த 2025 எனக்கு கிருபை பாராட்டி ஆண்டவரே தயவு காட்டி ஒரு விசையாய் என் மேல உன் பரிசுத்த ஆவியானவர் ஊத்துங்கப்பா. எல்லாரும் தேவனை நோக்கி பார்க்கணும். ஒருத்தரும் உங்க மனசுல 1000 கஷ்டம் இருக்கும், கஷ்டத்தோடு தான் இங்க வந்திருப்ப, தேவைகளோடு தான் வந்திருப்ப. அதை கொஞ்ச நேரத்துக்கு எடுத்து ஓரவை. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது நீ பலன் அடைவா என்று வேதம் சொல்லுது. இந்த பிரச்சனையை மேற்கொள்ளத்தக்கதாக பலன் உனக்குள்ளே கடந்து வரப்போது.
அந்த போராட்டத்தை மாற்றத்தக்கதாக பலன் உனக்குள்ள கடந்து வரும்போது, ஆண்டவரே இந்த பிரச்சனையை நான் தாண்டுவேன், ஆண்டவரே இந்த பிரச்சனையை நான் தாண்டுவேன், ஆண்டவரே ராஷிகாராதான ரோதினி நிமாரா ஷிஹாலாதானாரா ஆண்டவரோட சொல்ல, ஆண்டவரே இந்த பிரச்சனையை மாற்றத்தக்கதாக, இந்த பிரச்சனையை தாண்டத்தக்கதாக அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலன் எனக்குள்ள கடந்து வரட்டும். கேளு, வாயை திறந்து கேளு, ஆண்டவர்கிட்ட பேசு, ஆண்டவர்கிட்ட பேசு, ஆண்டவர்கிட்ட பேசு, ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே கேளுங்க. எல்லாம் வாய்களை திறந்து, ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியானவரை எனக்கு ஊத்துங்க, ஆண்டவரே நிரப்பப்படுகின்ற ஊற்றப்படுகின்ற அந்த வல்ல அபிஷேகம், ஆண்டவர் இந்த இடத்துல அக்கினியா இறங்கி கொண்டிருக்கிறார். உன் நுகத்தடிகளை முறிக்கத்தக்கதாக ஆண்டவர் அக்கினியா இறங்கி கொண்டிருக்கிறார். அக்கினிமயமான ஒருவர் உன் நடுவிலே கடந்து செல்கிறார். அக்கினிமயமான ஒருவர், அக்கினி ஸ்தம்பங்கள் உன் நடுவிலே கடந்து செல்வதை பார்க்கிற அக்கினிமயமான ஒருவர் உன் பக்கத்தில் நிற்பதை பார்க்கிற ஆண்டவருடைய ஒப்பு கூட. ஆண்டவருடைய கேளு, ஆண்டவரே வாலிப தம்பிய தங்கச்சிய ஆண்டவருடைய கேளு. ஒரு அபிஷேகம் உன்னை தொடட்டும், ஒரு அபிஷேகம் உன்னை தொடட்டும், ஒரு அபிஷேகம் உன்னை தொடட்டும். கேளு, வாய்களை திறந்து கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னவர் உன் பக்கத்துல தான் நிற்கிறாரு. நீ பேசும்போது அவர் கேட்கும். உன் போராட்டங்களை அவர் அறிந்திருக்கிறார். பலனடையத்தக்கதாக ஒரு அபிஷேகத்தை அவரிடத்துல கேளு. கேளு, வாய்களை திறந்து கேளு. ஒரு அக்கினிமயமானவர் உன் பக்கத்துல போறத நான் பார்க்கிறேன். உன் பக்கத்துல உன்னை முன்குறிக்கிற அபிஷேகத்தை உன் மேல பார்க்கிறேன். ஆவியில ஒரு பலன் உண்டாகிறது, ஆவியில ஒரு பலன் உண்டாகிறது. உனக்குள்ளே ஒரு அக்கினி பற்றி எரிகிறது. பரலோகத்திலிருந்து அக்கினி உன் மேல ஊற்றப்படுகிறது. அக்கினி மயமானவருடைய கரம் உன் மேல இறங்குது. ஒரு அக்கினி தொடடு ஏசாயா நாக்க தொட்ட போது அவனுக்குள்ளாக மறுரூபம் அடையப்பட்டான். போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் பனி போல பெய்யும் மழையாக பொழியும். எல்லாம் கண்களை முடியும். பனி போல பெய்யும். இப்போ ஒருத்தர் தொட போறோம். மகிமை நிறைந்தவர நன்மையானவரே, நன்மையானவரே, ஆனந்த தைலமே, ஆனந்த போல பெய்யும் மழையாக பொழியும் பனி போல பெய்யும்.